ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், கேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு. இன்றைக்கி ஆகஸ்ட் 27, இன்றைக்கி தான் ஸ்டார்டிங் டேட்டு. இன்னிலேருந்து நம்ம கேட் எக்ஸாம் எழுத வில்லிங்காக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 27 வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு டேட்டு. உங்களுக்கு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் செப்டம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு அந்த டைம் பீரியட்குள்ளே அப்ளை பண்ண மறந்தவங்களுக்கான டைம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 5 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் இருக்குது. அந்த பீரியட் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித் லேட் ஃபீஸோட எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு Jan 4 வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன், எந்த இடத்துல வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு வந்துடும். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா February 2027 February ஃபஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேலேருந்தே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியும் எப்போவுமே கேட் எக்ஸாம் வந்து சாட்டர்டே சண்டே தான் நடக்கும். 6, 7, 13, 14 அப்புறம் 20, 21 இந்த டேட்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரிசல்ட்ஸ் எப்போ அப்படிங்கிறது கூட உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. March 19 ரிசல்ட். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட் SC, ST, PWD கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 1000 rupees. அதுக்கப்புறம் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ரிமைனிங் இருக்கவங்க எல்லாருக்குமே 2000. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் எலிஜிபிள் க்ரைட்டீரியா, ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நம்ம வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்மளோட மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக, நம்மளோட டாக்டரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டைரக்ட் PhD பண்ணுறதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வித் ஸ்டைஃபனோட நம்ம வந்து இது பண்ணலாம். ஸ்டைஃபனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜில் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PSU, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து கேட் எழுதுனா இவ்வளோ யூசஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வந்து எக்ஸாம் எழுதலாம். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுட்ருக்கவங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவேட்ஸ், பிஇ ஹோல்டர்ஸ் வந்து எழுதலாம். ஏஜ் லிமிட், எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எல்லாருமே வந்து கேட் வந்து எக்ஸாம் எழுதலாம். எல்லாருக்குமே அலோடு தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன டிகிரி, என்னென்ன கேட்டகரி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, டிஜிலாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற பர்சனல் டீட்டெயில்ஸு, இப்போ வந்து நேம், உங்களுக்கு நேம் வெரிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அட்ரெஸ்ஸு, டிகிரி, என்ன டிகிரி படிச்சிருக்கோம், டிகிரி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் சிக்னேச்சர் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஸ்கேன்டு காப்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், அதை நம்ம வந்து ஆப்வியஸாக செலக்ட் பண்ணியிருப்போம். நம்ம நியர்பை ஏரியாஸ் அதில் வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, நல்லா பாருங்கள், ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த வாட்டி சிலபஸ் வந்து உங்களுக்கு ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸை இந்த வாட்டி திரும்ப ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாட்டி நிறைய புதுசாக வந்து இன்ஜினியரிங்கில் வந்து பேப்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு AE, CE அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ சிவில் இன்ஜினியரிங் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி கிளியராக ரிவைஸ்டு சிலபஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை படி நம்ம பார்த்து படிச்சுக்க வேண்டியதான். இப்போது உங்களோட
மேஜர் எதுவோ அது ரிலேட்டடாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் RA அப்படிங்கிற பேப்பரும் வந்து கேட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது தாங்க புதுசாக இப்போ இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கேட் எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க்குனா 100 மார்க்ஸுக்கு மொத்தம் 65 கொஷின்ஸ் இருக்கும். 65 கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து காமன் எல்லாருக்குமே காமனாக 15 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும். இப்போது பாருங்கள், கேட் 2026 கோடு வந்து ஏன்னு இருந்தது, 27 வந்து XEO அப்படின்னு மாற்றிருக்காங்க. அது என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் 15 மார்க்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட இண்டிவிஜுவல் உங்களோட கோர் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து போர்ட்டலுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு நல்ல கிளியர் ஐடியா வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கோப்ஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாருமே பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கும் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் இல்லை, லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து புதுசாக கேட்டில் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 பேப்பர் கான்செப்ட். தட் மீன்ஸ் கம்பைன்டு பேப்பர் கான்செப்ட். அதாவது ஒரு ஆள் வந்து 2 எக்ஸாம் எழுதிக்கலாம். அந்த 2 எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போது ஒரு பேப்பருக்கு நம்ம 1000 ருபீஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணுவோம். 2 பேப்பருக்குங்கும்போது 2 பேப்பருக்கு 2000 வந்து பே பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். மற்றபடி நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு உங்களுக்கு 2000 அப்படின்னா 2 பேப்பருக்கு 2000 4000 வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கம்பைன்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஒரே டைமில் தான் 2 பேப்பருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு பேப்பருக்கு அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து இன்னொரு பேப்பருக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று தான் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க கம்பைன் பேப்பர் எது ப்ரைமரி பேப்பர், எது செகண்டரி பேப்பர், அதோட கோடு வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து நான் சிவில் ப்ளஸ் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து எழுதினேன். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுதியிருந்தேன். அதே மாதிரி உங்களோட கோர் பேப்பருக்கு என்னென்ன கோட்ஸ் இருக்குது, ப்ரைமரி செகண்டரி எது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து 2 இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து 2 வாட்டி நீங்கள் வந்து உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து 2 பேப்பரில் ஒரு பேப்பரில் ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு பேப்பரில் ஒரு 70 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹை மார்க்கை வச்சு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு அட்வான்டேஜ் தான். இயர்லி ஒன்ஸ் நடக்கக்கூடிய எக்ஸாமை நமக்கு வந்து சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.